புதுவை மாநிலம் கலைக்கோள் நாடக குழுவின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் நாடக மன்றத்தின் நிறுவனர் புதுவை மாநிலம் முன்னாள் பேராசிரியர் முனைவர் இன்னும் ஆறுமுகம் ஐயா அவர்கள் அண்ணாருடைய குழுவினரால் இன்றைய தினத்திலே நடத்தக்கூடிய தெருக்கூத்து என்னவென்றால் பிரெஞ்சு மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஏமாளி கணவன் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்த முன்வந்துள்ளோம். இதிலே சொற்குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், நடை உடை பாவனை குற்றங்கள், இதிலே குற்றங்கள் இருந்தாலும் என்னையும் என் பின்னரும் சக நடிகர்களையும் பொறுத்தருளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இருந்தாலும் முதலாவதாக ஏமாளி கணவன் நாராயணன் வருவிதம் காண்க. அடியே நாராயண் என்பவன் நானே. ஆனால் திருமணம் என்று சொல்லக்கூடிய இன்பமான வாழ்க்கைக்கு ஒரு துணைவியை தேர்ந்தெடுத்தேன். அப்ப துணைவியை தேர்ந்தெடுத்து இன்பம் தருவாள், நம் சந்தோஷம் தருவாள் நினைத்தேன். ஆனால் அவள் புராண காலத்து அள்ளியல்லாவா நினைவுபடுத்துகிறாள். என்ன செய்வது? நாம் என்ன பாவம் செய்தேனோ அது முதலில் தாய், அப்படி ஆசையிலே முதலிலே தொடங்கினால் மனைவி. அந்த மனைவி பேராசையாகி சீமான் வீட்டு மகளை நான் மணந்ததால் எனக்கு அன்பும் ஆதரவும் தருவாய் என்று பார்த்தால் அவளோ என்னுடைய ஆசையும் அன்பையும் நான் கட்டிய மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக உழைக்கிறேன். அவள் என்னுடைய வாழ்வை அறுக்கு வாழாகவா இருக்கின்றாள். என்ன செய்வது? நாம் வந்த விதிப்பெயரை நாம் எப்படி சந்திப்போம் என்று பார்ப்போம். கேளுங்கள் சபையோர்களே, கோயில் ஆம்பாள் என்று
சொல்லக்கூடிய நாராயணனுடைய மனைவி நற்பெரும் சபை வரும் விதம் காண்க. நாச்சியாருக்கும் இருவருக்கும் மகளாக பிறந்து கோகிலா என்ற பெயரோடு செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். அப்படித்தான் இருந்தாலும் நானோ ஒரு சுதந்திர பறவை. அப்படி இருக்கும் பொழுது திருமணம் எனக்கு ஆகாத நடந்ததால் ஒரு திருமணத்தை நான் பெரிய வேலையாக நினைத்ததே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்திலே பெண்ணாக ஏன் பிறந்தோம் என்று என்னுடைய மனமானது சலிப்பு ஏற்பட்டு எதற்காகமா வருத்தப்பட்டது? எப்படி தெரியுமா? எப்படி
இருக்கின்றது. அப்படித்தான் இருந்தாலும் என்னுடைய அழகையும் என் அறிவையும் பார்த்து நாட்டு மக்கள் வெறிநாயும் சொரிநாயும் குலைப்பதை போல அல்லவா இருக்கின்றது. உண்மைக்கு தள்ளிட்டு இருக்கின்றேன். இருந்தாலும் நான் என்ன செய்வதென்றே புரியாமல் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். அம்மா, நீ மகிழ்ச்சியான காலத்தை நினைச்சுக் கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கீங்க. ஆமா, உங்க மனத்தை கொஞ்சம் கொஞ்சமா பதப்படுத்தி உன் கணவரை வழிக்கு திருப்பிப்பார். வழிக்கு திருப்பியா? ஆனா உன் தாய் விட்டு செல்வாக்காரே, ஆனா உன் கணவரை அடிமையாக்கிற வித்தையை நான் சொல்லித் தர. அப்படித்தான் இருந்தாலும் எனக்கு என்ன குறை இருக்கின்றது? நான் ஏன் ஒருவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும்? நான் நினைத்தால் ஒருவரை அடிமையாக்க விடவே மாட்டேன். அடிமையாக்க நினைப்பவரையும் விட்டு வைக்கவே மாட்டேன். ஏன் என்னுடைய செல்வாக்கு அப்படிப்பட்டது. இருந்தாலும் அடிமையாக்க விடக்கூடாது. யார் என்ன செய்தாலும் நம் வேலை நான் சொல்லித் தரேன். கேளுங்கள் சபையார்களே, இவ்விதமாக இருக்கின்ற பொழுது பிச்சையன் என்று சொல்லக்கூடிய ஒரு வேலையால் வரக்கூடிய விதம் காண்க. சுற்றுப்பட்ட வட்டாரத்தில் மிக பெரிய ஜமீன் ராஜாமங்கலம். ராஜாமங்கலத்தாலக்கூடிய ஸ்ரீமன் பரந்தாம பூபதிக்கு துணைவனாகவும் பிச்சையன் என்ற பெயர் பெற்று அன்னவருக்கு நண்பராகவும் இருந்து வருகின்றேன். இருந்தாலும் இந்த குட்டிப்பட்டு ஜமீனில் மிக சிறப்பாக திருவிழா நடந்தது. அந்த திருவிழாவில் நாங்கள் கலந்து கொண்டோம். அங்கே ராசாத்தி என்ற ஒரு அழகான பெண்ணை கண்டேன். அவளிடத்திலே என் மனதை பறிகொடுத்தேன். அவள் எங்கு இருக்கின்றாள், எந்த இடத்தில் இருக்கின்றாள் என்று அவளை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றேன். மனைவியின் அன்போ எட்டா கடியாக இருக்கிறது. என்னுடைய மனைவியோ விருந்தளிக்கின்றால், ஆனால் அது மருந்தாக இருக்குது. காரணம், சீமான் வீட்டு மகளை நான் ஏமாந்து மணந்ததால், அந்த செல்வ செழிப்போர் ஊராட்சிகள் அளித்ததால் ஏற்பட்ட நிலைமை எனக்கு. என்ன செய்வது? விதியின் விளையாட்டில் நாம் அனுபவித்துதானே ஆக வேண்டும். நாம் அந்த வீட்டுக்குள்ள போய் வருவதை எவனோ ஒருவன் பார்த்து விட்டானே, நம்ம ஏன் நெருங்கி வருகின்றானே, நம்மை வந்து கேட்டால் என்ன சொல்வது? ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி தப்பித்துக் கொண்டால் போகிறது. நம்ம வீட்டிலிருந்து வெளியே வருகிறான். இவன் யாரா இருக்க வேண்டும்? நமக்கு தெரிந்த ஆள் கிடையாது. எவனா இருப்பான்? விசாரிப்போம். யாரையா? ஐயா, நான் பக்கத்தூர் வெளியூர். இந்த வீட்டுக்கு இந்த வீட்டில் உள்ள அழகான பெண்ணுக்கும் என் நண்பர் பரந்தாம பூபதிக்கும் காதல். அவர்களை எங்கே எந்த இடத்தில் சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன். நல்ல வேலை ஐயா, நீங்க நல்லவங்க நினைச்சு உங்ககிட்ட ரகசியத்தை சொல்லிட்டேன். இந்த ரகசியத்தை வேற யாருக்கிட்ட சொல்லிடாதீங்க. குறிப்பா முக்கியமா அவங்க கணவர்கிட்ட மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா அந்த அம்மா அவரை நம்புறதே கிடையாது, அந்த அம்மா அவரை மதிக்கிறதே கிடையாது. ஐயா, மாந்தோப்பு கட்டுமா? ஆமாங்க, செல்வ சீமான் மகளை மணந்ததால் ஆமா கள்ள உறவுகளை கணக்காக
என் மனைவியின் தகாத உறவை என்னிடத்திலே சொல்லிவிட்டு செல்கிறார். ஆமா ஆமா, எப்பேற்பட்ட நிலைமை எனக்கு பார்த்தாயா? பாவங்க நீங்க. என்ன செய்ய வேண்டும்? என்ன பண்ணோம்? இதுதான் தகுந்த நேரம். மாமன் மாமியாரை காம கேட்டு ஒரு வாரம் தருவோம். இதுதான் தகுந்த கிசையாமல் அவனோ கள்ள உறவோடு உறவாடுக என்பது அவனோ ஒருவன் மூலமாக நான் அறிந்திருக்கின்றேன். இந்த செய்தியை என் மாமன் மாமியாருக்கு தெரிவிக்க வேண்டும். சென்று அவர்களை சீக்கிரமாக கொண்டு வா. ஏற்பட்ட சங்கதியை மாமனாருக்கு உரைக்க வேண்டும் என்று மருமக பிள்ளை உரைத்திருக்கின்றார். அந்த செய்தியை மாமனாரிடத்திலே சொல்ல இப்போதே புறப்படுகிறேன். சோமநாத பூபதியிடம். என் புகழ், என் கீர்த்தி, என் செல்வம் அதற்கு தகுந்த எங்களுக்கு ஒரே மகள், செல்வ மகள் கோகிலாவதி என்று. அது மட்டுமல்லாமல் அந்தவளுக்கு துணைவியாக என்னை விட சிறந்தவராக அந்தவளுக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய மனம் இருக்கின்றதை பேதராட்சி தங்களை காண வேண்டும். மனைவி கோதை நாச்சியார் ஒரு விதம் காணும்.
இந்த சோமால பூபதிக்கும் அண்ணவருக்கு மனைவியாக திகழ்ந்து கோதை நாச்சியார் என்ற பெயர் பெற்று சீரசுர போலும் யாதொரு குறையில்லாமல் வாங்கி வருகிறோம். தங்கள் இருவரி சுகபோகத்திலே ஒரே ஒரு பெண்பால் ஜனனமானால் அண்ணவளுக்கோ கோகிலாவதி என்று பெயர் சூட்டி யாதொரு குறையும் இல்லாமல் வளர்த்தோம். கல்வி பருவம் நீங்கி மகை பருவம் வளர்ந்தால் அண்ணவளுக்கோ திருமணம் செய்து வைத்தோம். அப்படி இருக்கும் வேளையிலே அனுதினமும் கணவரை கண்டு பதிவுரை செய்வது வழக்கம். இன்றைய தினம் சென்று கணவன் புறப்படும். உந்தன் பாதமே நான் பணிந்தேற்றினே நாங்கள் போல சாப்பினே பட்டாடியால் துளைத்து மல்லி முல்லை கோங்கு மந்தரம் என்று சொல்லக்கூடிய வாசனை மலரை கொண்டு ஆதாரங்களை ஆதாரமா படிக்கின்றேன். வாடி வாடி என் மாதே அப்படியா? உன்னை வர்ணிக்க வேண்டும் என்றால் அந்த 1000 நாள் உடைத்த ஆதி சேஷனால முடியாது. அப்படியாகட்டும். அப்பேற்பட்ட அழகில சிறந்தவரே உங்கள் மாபரத்தில் கேட்டாமல் உங்கள் ஆட்சி பிரகாரம் யாதொரு குறையும் இல்லாமல் சீர சிறப்போடு வாழ்ந்து விடும். இருந்தாலும் கோவை நாட்சி திருமணமாகத்தானே பெருமையாக வாழ்கிறோம். இருந்தாலும் நமது மகள் ஒப்பற்ற மகள் ஒரே மகள் இருக்கின்றாலே கோகிலாவதியை காண வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆவல். 10 மாதம் 300 நாள் வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி தலை சீவி பாடசாலைக்கு அனுப்பினேன். கன்னி பருவம் நீங்கி மங்கள் பருவம் அடைந்தவுடனே நல்லது ஒரு கணவனை தேர்ந்தெடுத்து அவருக்கு திருமணம் சுற்றி வைத்தோம். ஆமா, அன்று முதல் இதுவரையிலும் நானும் சென்று மகளை பார்த்ததில்லை. உனக்கும் ஆவல் இருக்கு. ஆகையினால் நானும் உடன் வருகிறேன். சென்று மகளை கண்டு வருவோம். மகளின் கிரகமே வந்துவிட்டது. ஆமாம், மகளுடைய கிரகமே வந்து விட்டுவேன். மாமியா பாவம் தென்பாக இருக்கக்கூடிய முகம் இப்ப ஏன் இப்படி ஒரு ஆட்டமா என்ன சாகும்? ஏதோ சோகமா இருக்கலே, என்ன மருமக பிள்ளை கேக்குறீங்க? ஆமா மாமா மாமா என் கூடை அமைக்கேனோ, மாமா என் கூடை அமைக்கேனோ, நீமா இட்டு மகளை ஏமாத்து மனதல, மாமா என் கூடை அமைக்கேனோ, மாமா உங்க பொண்ணை எனக்கு வெட்டியா தாலி கட்டி தான் வச்சுக்கிறேன்.
வேற ஒரு சுகமும் கிடையாது. மூடு வாய. என்ன தவறு செஞ்சீங்க? இந்த ஊருக்கு போய் கேட்டு பாரு. என் மகளை போய் ஒருத்தர் யாரா பாத்துக்க முடியுமா? அது மாதிரி குறை சொல்றீங்க. உனக்கு யார் அப்பேற்பட்ட தைரியத்தை கொடுத்தது? யார் சொல்லி எப்படி கேக்குற நீ? உன் பொண்ணுக்கு அந்த தைரியமோ அந்த தைரியம் தான் எனக்கு. ஏன்னா ஒரு பெண்ணானவர் காது கூசும்படியாகும் வாய் நாவு கூசாமல் பேசக்கூடிய ஒரு கேளிக்கையான கட்ட உறவை பார்க்கின்றார். ஏன் மாற்றாரோடி கொஞ்சி நீதி இல்லையா? நியாயம் இல்லையா? நேர்மை இல்லையா? என் மகள் மீது இப்படி ஒரு அபாண்டமான பையன் சுமத்துறியே, இதெல்லாம் யார் தைரியத்துல பண்ற? யார் சொல்லி கொடுத்து பண்ற நீ? தவறு மாமா இந்த வார்த்தை உரைத்தாயே, அப்படிதான் என்னுடைய மகள் தவறு செய்திருந்தால் அந்த இடத்தில் என் தோளால் ஆனால் அது பொய்யான வார்த்தையாக இருந்தால் அதே நிலைதான் உனக்கு. மனைவியே, என் கண்ணே, பதினாட்சி. ஆமாம், நீ சென்று மகளை விசாரித்து வை. நாங்கள் இருவருமாக சென்று அதை நான் விசாரித்து வருகிறேன். அப்படியாகட்டும். அப்படி அந்த கள்ள உறவோடு தொடர்பு கொண்டவன் யார் என்று கேட்கின்றா? சொன்னதை உண்மையா இருக்குமாறு பார்க்க வேண்டும். அவனை காண்பிக்கிறேன். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். கேளுங்கள் சபையார்களே, மருமகனும் மாமனாரும் பேசிக்கொண்டு இது உண்மையா பொய்யா என காண்பதற்காக தற்சமயத்திலே பரந்தாமன் இருக்கக்கூடிய இருப்பிடம் வருகின்ற விதம் காண்க. வணக்கம். யார் அங்கே காவலன்? ஐயா, நான் இங்கே காவலன். சபையிலே வந்தவர் யார் என்று விளக்கம். சொன்னால் தெரியும், புரியும். கீர்த்தி பெற்ற ஜமீன். ஜமீன். ஆமா, என்னுடைய பெயர்தான் பரந்தாம பூபதி. வாழ்க, வாழ்க, வாழ்க. உலகத்தில் புகழும் பெருமையும் கடல் போன்ற எனது வழிமுறைகள். ஆமாங்க. உலகத்திலே சிறிய ஜமீன் திருவிழா நடக்கின்றது. அதை பார்க்க வேண்டும் என்று நானும் என் நண்பன் பிச்சையனும் திருவிழா பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். பிச்சையனை காணவில்லை. சரி, இருந்தாலும் அதுவா தெரிகின்றது மாமர நிழல். அந்த நிழல சற்று நேரம் அமர்ந்து அதன் பிறகு பார்க்கலாம். மாப்பிள்ள, மாமா, அவன் ஏதோ ஒரு தோப்புக்குள்ள அழைத்து செல்கிறீர்கள், என்ன காரணம்? ஓ, இந்த மாந்தோப்பு யார் கூட்டு போன்னு கேக்குறியா? ஆமா, புதுசா வரும் முறை இந்த தோப்புல தான் தங்குறான்.
அதனால அதோ பாரு, நான் சொன்ன ஆளு ஆ, அவன் உட்காந்துக்கிறான் பாரு. அப்படியா? உடனே தான் நான் அருகிலே சென்று விசாரிக்கிறேன். குளிர்காய வந்துடும். அருகிலே சென்று விசாரிக்கிறேன். விசாரி விசாரி விசாரி. யாரப்பா நீ? ஐயா வாருங்கள். இங்க அமரக்கூடிய காரணம் அடடே, நான் எதற்காக இந்த மாமரத்தின் நிழலிலே அமர்ந்திருக்கிறேன் என்று கேட்கின்றீர்கள்? ஆமா. நானும் ஒரு ஜமீன் குடும்பத்தில் பிறந்த நான். ஓஹோ. பரந்தாம பூபதியோட பெயர். இருந்தாலும் இந்த திருவிழா பார்க்கலாம் என்று வந்தேன். சற்று நேரம் மாமரத்தின் மேல் அமர்ந்திருந்தேன். அப்படியா? திருவிழா பார்க்குவான் தான் இவன். நீதான் அந்த பரந்தாமனா? ஐயா, நீங்க தான் இந்த ஊரிலே ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் என்ன இது? அந்த பெண்ணுடனே கூடி குழாவி உலாவதாகவும் கேள்விப்பட்டிருக்கிறேனே. அவ யார் தெரியுமா? யாரு? அவள் தான் என்னுடைய மகள். உன்னுடைய மகளா? ஆமா. ஐயா, உன்னுடைய மகள் மீது நானா சுற்றினேன். ஆமாம். உங்கள் மகளை நானா காதலித்தேன். ஆமாம். யார் கூறியது? இதோ இந்த அருமை மாப்பிள்ளை. ஐயா, நானும் ஜமீன் குடும்பத்தில் பிறந்தவன். மரியாதை என்பது எனக்கும் தெரியும். ஆமா. இதே போல் தீமை செயல் செய்கின்ற ஆளா நான். இதே யார் கூறியது? என் மாப்பிள்ளை. உன் மாப்பிள்ளையாக விட்டிருக்கிறேன். ஆமா. வேறு யாராவது இருந்தால் என் வாழை விட்டிருப்பேன். ஓ, சரி. அப்படி ஒரு தவறு செய்யவில்லை. அப்பேற்பட்ட செயல் செய்யக்கூடிய ஆள் கிடையாது. மாமா முன்னாக ஏற்றிய ஜமீன் பரமையில் வந்தவன் நான். இப்பேற்பட்ட செயலெல்லாம் செய்ய மாட்டேன். புரிகின்றதா? அப்படியா? இவனா தவறு செய்யாதான் மீதி பார்க்கும் போதே தெரிய பேர்பட்ட ஆள். மாப்பிள்ளை, அவன் சொல்வதெல்லாம் பார்த்தால் உண்மையாகத்தான் தெரிகிறது. ஆ? இருந்தாலும் தவறு உன்னிடத்தில் தான் இருக்கிறது. என்னிடத்திலா? மாமா அவன் அழைச்சிட்டு வாங்க, நேரா உன் பொண்ணுகிட்ட போய் விசாரிக்கலாம். அப்படித்தானே? ஐயா, சொல்லுங்கள். நீங்கள் பேசியதோ நீங்கள் தவறு செய்ததோ ஏய். நேராக விசாரிக்க வேண்டும். அகட்டும். இப்ப கேளுங்க பொண்ணு கேளுங்க. மாப்பிள்ளை, கொஞ்சம் அமைதியாயிரு. மகளே போய்க்கலாம். அம்மா, அண்ணே வந்து விட்டார். அவரிடம் உன் பாக்கியத்தை சொல்லம்மா. அப்பா, அப்பா, அப்பா. நடிக்கிறான். என்ன நடந்தது? அப்பா, என்னுடைய நிலைமையை பார்த்தீராப்பா? என்னுடைய நிலைமையை பார்க்கத்தான் நீங்கள் திருமணம் செய்து கொடுத்தீரா? ஏன் என்னுடைய வாழ்க்கையை இப்படி ஆகிவிட்டதப்பா? முதுகுணமாக வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையானது இவரை திருமணம் செய்து கொண்டு நான் படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றேனப்பா. என்னுடைய நிலைமையை பார்த்தீராப்பா? அம்மா பாருங்கள், நானா உன்னை காதலித்தேன் என்று நான் உன்னை காதலித்தேன் என்று உன் கணவரிடம் நீ கூறினீராமே. என்ன இது அநியாயம்? யார் சொல்லிருக்க முடியும்? இந்த விஷயத்தை நானே சொல்லுவதா? அப்பா, என்ன வார்த்தை? இந்த நேரத்திலே யாரோ ஒருவர் சொல்லும் வார்த்தையை கேட்டு உன்னுடைய மகளை நீ சந்தேகம் படும்படி கேள்வி கேட்கின்றாயே. அப்பா, ஓ, இவர்தான் என்னை காதலிப்பவரோ? எங்கே சென்னை காதலித்து பாரும் பார்க்கலாம். இந்த நேரத்திலே ஒரு தூதுவனால் எனக்கு காதல் கடிதத்தை எழுதி கொடுத்து காதல் லீலைகளை என்னிடத்திலே காண்பித்து பாருங்கள் பார்க்கலாம். இருந்தாலும் என்னுடைய விளைவுகளும் வளைவுகளும் என்னை பற்றி அப்பொழுதுதான் தெரிந்து கொள்வீர்கள். எல்லாத்தையும் அவளே சொல்லிட்டா. அப்படி கிடைக்கணும். இப்பேற்பட்ட வார்த்தை வேறு யாராக உரைத்திருந்தால் இந்நேரம் வாய் பேசிருக்காது. இந்த வாய் தான் பேசிருக்கோம். நான் சொல்றத உண்மை மாவா. உண்மை என்ன? அப்பா, என்னம்மா? நான் சொல்வது உமக்கு தெரியவில்லை என்றால் என் அருகாமையிலே என்னுடைய ராசாத்தி இருக்கின்றாள். இவளை கேட்டு பாருங்கள். ராசாத்தி, என்ன நடந்தது? கூறுங்களா? அம்மா, இப்ப இப்படி துருவி இல்லைனா இப்ப இப்படி ஆணோட யாரும் வாழ முடியாது. என்ன செய்ததெல்லாம் குளிகாரி. சரி ஐயா, உன்னை தவறாக பேசியதுக்கு என்னை மன்னிக்கவும். ஆமாம். எப்படி என்றால் எப்படி? இது முதல் கண்டு நீ எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், போகலாம். எங்கள் விழாக்களிலோ எங்களுடைய விசேஷத்தில் அனைத்திலும் நீ கலந்து கொள்ளலாம். சரி. என்னை உன்னை நான் அவமானமாக பேசிற்கு என்னை மன்னித்து விடுங்கள். வேண்டாம் வேண்டாம், இருக்கட்டும். மாமா, இப்பேற்பட்ட வார்த்தையை கூறியதற்கு அவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். மண்டியிட்டு மன்னிப்பு கேளுங்கள். நானா? ஆமா.
என்ன மாமா நீங்களே பொண்ணுக்கு வழி விடுற மாதிரி இருக்குது. சரிங்க ஐயா, நான் கேட்கறதுக்கு மன்னிக்கணும். இருக்கட்டும் ஐயா, சென்று வாருங்கள். சென்று வருகிறேன். இனி முதல் கட்டு இனி தவறு செய்யக்கூடாது. முறாப்பாடு கேட்கிறேன். ஆமா ஆமா. ஏய், பெரியவங்க சொல்லுவாங்க தொடப்பு கட்டிக்கு பஞ்சாமிரதம் சொல்லுவாங்க. பஞ்சாமிரம் ஆமா. கொண்டை தொடப்பு கட்டிக்கு பஞ்சு குஞ்சம் கட்டி பட்டு குஞ்சரம் கட்டி அது பஞ்சாமிரம் பேர் வச்சு புண்ணுக்கு புணுகு பூசி தன்னுடைய போலித்தனத்தை திரையிட்டு மறைத்து விட்டாள். சுத்தமா மாசிட்டாங்க. முதல்ல மாமன் மாமியார தெளிவுபடுத்தணும். அதுக்குண்டான வழியை நம்ம தேடணும். புறப்படி போகலாம். பரந்தாம பூபதி கடிதம் கொடுத்திருக்கிறார். இதை எப்படி கோயிலாவிடம் சேர்ப்பது? ராசாத்தியா வந்து விட்டாள். ராசாத்தி என்னையா மறுபடியும் நான் கனடா கொண்டு வந்துக்கிறேன். ஆனா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. எவனோ ஒருத்தங்கிட்ட வாய் தவறி வரட்டேன். விளையாட்டா பேசிட்டேன். விளையாட்டு வெளியா போயிடுச்சுமா. சரி சரி, வந்துருச்சு நான் சொல்லுங்க. ஆனா மறந்தே போயிட்டோமா. இல்லையா ஐயா, பரந்தாம பூபதி கோயிலாதேவிக்கு கடிதம் கொடுத்திருக்கிறாரு. இதை கொண்டு சேர்த்து பதில் கருத்து கொண்டு சேர்த்துறியா? ஐயா ரொம்ப கொய்யாத. போன வாரம் தான் வந்தேன். ஏதோ வீட்டில் வந்து வம்பு வச்சுட்டு போட்டேன். ஆனா கடுதாசி எடுத்து மறு கடுதாசி நான் கொடுக்குறேன். கொடுத்து ஆட்டம். இப்போ மீண்டும் சந்திக்கலாம். இந்த இரவு நேரத்திலே வந்திருக்கின்ற நாம் ஆமாம் சரியான இடம்தான் வந்திருக்கின்றோமா? ஒன்றுமே புலப்படவில்லை. இந்த இடம் சரியான இடத்தில் தான் வந்திருக்கிறோம் ஐயா. அப்படியா? ஆமாம். அப்படி என்றால் இந்த இரவு நேரம் நம்மளுக்கு உதவி செய்கின்றது யாரும் பார்க்காது இருப்பதற்கு. இந்த இரவும் நமக்கு சாதகமாகத்தான். உண்மைதான் பிச்சையா, உண்மைதான். சரி, இருந்தாலும் அது அந்த அம்மா வர மாதிரி தெரியுது. அப்படியா? கதவை திறந்துருக்கு பாரு. போயிட்டு வாங்க. சரி, பார்க்கலாம். என்ன இது இருநேரமாக இருக்கின்றது? ஏதோ இந்த இடத்துல தானே வர சொன்னாய். அம்மா, இருட்டுல எனக்கு கூட விளங்க இல்லையாமா? விளங்கவில்லையா? ஐயா இருக்க சொன்ன இடம் அதுதான். இந்த இடம் தானா? ஆமா. சரி சரி அம்மா, நான் சென்று பத்திரமா போய் பத்திரமா போயிட்டு வரியா? ராசாத்தி, ராசாத்தி, கண்ணே, எங்க இருக்கின்றாய்? உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருப்பது? ஆஹா, இதுவரை உணவால் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தேன். உன்னை எப்போதும் பார்த்தேனோ உன் நினைவால் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கண்ணே, உனக்காக காத்திருக்கின்றேன்.
உனக்காக நான் எவ்வளவு வாடினேன் தெரியுமா? இரவு நேரம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த இரவு நேரத்தை வீணாக பயன்படுத்த வேண்டாம். ஏதோ என்னை கட்டிப்படி, எனக்கு ஒரு மொத்தம் கொடு. அம்மா நீங்களா? மன்னிச்சிடுங்கம்மா, இரவுல தவிர்க்கம்மா. பிச்சையா, இனிமேல் பாண்டி இப்படிப்பட்ட ஒரு தவறுகளை செய்யவே கூடாது. தெரிந்து நடந்து கொள். அம்மா எங்க இருக்கிறாரு? ஐயா அதோ அந்த பக்கமா இருக்கிறாரு, போயிட்டு வாங்க. சரி போ. கோயிலா, என்ன ஒரு அழகாக இருக்கின்றார். கால இன்பத்திலே இரவு நேரத்தில் இன்ப வெள்ளத்தில் மிதங்கி வந்து உன்னை பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்து வந்திருக்கின்றேன். கோயிலா, உலகத்தில் இவ்வளவு அழகா உன்னை பார்க்க வேண்டும் என்று இரவும் பகலும் என்று பார்க்காமல் வருகிறேன். என் அருகிலே வா, ஒரே ஒரு முத்தம், ஒரு முத்தம் கொடு. ஐயா, நீங்களா? ராசாத்தி, இரவு நேரத்தில் ஒன்றும் தெரியவில்லை. ராசாத்தி எங்கே? கோயிலா, ஐயா, அம்மா இருக்க சொன்னோம், அதோ தெரிகிறது பாரு. அந்த இடத்தில் இருக்கின்றா? ஆமா. சரி, அவிடம் சென்று நான் சென்று பார்க்கிறேன். போயிட்டா போயிட்டா போயிட்டா. ராசாத்தி இங்குதான் வர சொன்னதாக சொன்னாள். இதுவரையிலும் காணவில்லையே, எங்க சென்று இருப்பாரு? கோயிலா, எனக்கு போக போதும். எவ்வளவு நேரமாக தேடுவது? இவ்வளவு நேரமாக எங்கதான் போயிருந்தீங்க? என்ன செய்றீங்க? உங்களுக்கு ஒண்ணுமே புரியலைங்க. கோயிலா, உன்னை பார்க்க வேண்டும் என்று நான் தவமாய் தவமிருந்து உன்னை காண வேண்டும் என்று மனம் துடிக்கின்றது. இல்ப வெள்ளத்திலே மிதக்கின்றது. உன்னை பார்க்க வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். கோயிலா, கோயிலா, என்ன பாதி வருவீங்களா? காதல் காணிரசமே வேலை கடிந்தாடி சொர்க்கமே. காதல் காணிரசமே வேலை கடிந்தாடி சொர்க்கமே. சொல்லுங்க. உன் முகத்தை பார்க்கின்ற பொழுது சேல்விழி கண்டை போல் புருவம், பழம் போல் இதழ்கள், பச்சரிசி போன்ற பற்கள், என்ன ஒரு அழகாக இருக்கிறாய். இந்த இரவு நேரத்தில் நீ எப்படி இருக்கின்றாய் தெரியுமா? அத நீ ஒரு பனி நிலவோ மேல நெருப்புடனே உறவோ. இந்த இரவு நேரத்திலே ஒளி கொடுப்பது நிலவானது,
அந்த நிலவு முகம் எப்படி தெரிகின்றதோ எப்படி தெரிகின்றது? அந்த நிலவு போல் உன் முகம் தெரிகிறது கோயிலா. எப்படி முகமா? எப்படி இருக்குது அதனால் எப்படி இருக்குது? தாமதம் வெளியிட்டு இன்னும் நான் தவிப்பதுதான் முறையோ. தாமதம் வெளியிட்டு இன்னும் நான் தவிப்பதுதான் முறையோ. எங்கே? உன் அருகில் இருக்கின்ற பொழுது இருக்கின்ற பொழுது என் மனமே என்னிடத்தில் இல்லை கண்ணே கோயிலா. அவ்வளவு சந்தோஷமா? உன்னுடைய மனம் எப்படி இருக்கிறது? ஏமாத்தாவா? சந்தோஷம் உனக்கு அளிக்கின்றதா? ஆ. எனக்கு எவ்வளவு அழகாக என்ன வர்ணித்து சொல்றீங்க. அப்படி இருக்கும் பொழுது என்று எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ஆடும் உயிர் விழிகளிலே அழகில் நடும் புரிபவரே ஆசை கூடிலே அமர்ந்திருவாய் மாற்றத்திலே அமர்ந்திருவாய் மாற்றத்திலே. உன்னோடு பேசிக் கொண்டிருந்தால் ஆமா நேரம் போவதே தெரியவில்லை. தெரியாது. ஏன்னா என்னையே தன்னை மறந்து விட்டேன். மறந்துருக்கிறீங்க. இருந்தாலும் உன்னுடைய கணவர் சொல்லுங்க கேளுங்க. ஏங்க இருந்தாலும் இந்த நேரத்திலே நான் சந்தோஷமாக இருக்கின்றேன். சென்னை என்னுடைய தந்தையானவர் இந்த நேரத்திலே என்னுடைய கனவுகளை எல்லாம் அழைத்து ஒருவருக்கு திருமணம் கொடுத்துவிட்டு அதையெல்லாம் அழித்து நிற்கின்றேன். என்னுடைய சந்தோஷமும் என்னுடைய இளமையும் இந்த நேரத்திலே உன்னிடத்திலே சுத்தமாக ஒப்படைக்கின்றேன். அப்படியா? ஆமா. இதைதான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் கோயிலா. இந்த உறவு என்றையும் தொடரும் அல்லவா? ஏங்க என்ன சொல்றீங்க? பகலுக்கு சூரியன் எப்படி சொந்தமோ இரவுக்கு நிலவு எப்படி சொந்தமோ உமக்கு நான் எப்பொழுதுமே சொன்னேங்க. அது போதும். ஏனென்றால் இதையெல்லாம் கேட்கிறது உன் கணவர் வீட்டில் இல்லையா? ஏங்க எந்த நேரத்தில் எதை பேசுறதுனே தெரியாம பேசுறீங்களே. ஏன் கோயிலா? ஏங்க அதை பத்தி எடுக்கிறீங்க? அது குடித்து விட்டு குப்பார போட்டுக்கொண்டு கொரட்டை விட்டு தூக்கி கொண்டிருக்கும் அந்த கூர்மை இல்லாத வாளானது. கூர்மை இல்லாத வாள்? ஆமா. அப்படி அவங்க வீட்டுக்காரர் பேசுறீங்களே. சரி. எயில் ராஜா நீ வாராயோ மதிமலனே மயங்கிலே இன்பத்தாராயோ. எயில் ராஜா நீ வாராயோ மதிமலனே மயங்கிலே இன்பம் தாராயோ. என்னை
சரி கண்ணே. விடியும் காலை ஆகிவிட்டது. இருந்தாலும் சென்று வரீங்களா? கோகிலா, சொல்லுங்க. என்னை மறந்து விடாதே. எங்க என்றும் இந்த உறவு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னை எப்படிங்க மறப்பேன்? சந்திக்கலாம். மறக்க முடியாது. சந்திக்கலாம். சென்று வரீங்களா? போயிட்டு வாங்க. என்ன இது? என் மனைவியின் குரல் போலவா கேட்கிறது? எங்க போயிருப்பா? சென்று பார்க்கலாம். கண்ணே ராசாத்தி, ராசாத்தி எங்கே போயிருப்பாள்? ஓ, இதோ வருவாள் தான் ராசாத்தியா? கண்ணே ராசாத்தி, எங்கே போயிருக்கிறாய்? உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக் கொண்டிருக்கிறேன். கண்ணே, நீ இங்குதான் இருக்கின்றாயா? உன்னை கண்டாலே சிரிப்பு தான் வருகிறது. ஐயாவும் அம்மாவும் அந்த பக்கம் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். நாமும் இந்த பக்கமாக சென்று இன்பமாக இருக்கலாம். வா கண்ணே ராசாத்தி, வா, உன் கரத்தைக்குள் ஒரு முத்தம் தருகிறேன். என்ன இது? பெண்கள் கரமானது வழவழப்பாக மென்மையாக அல்லவா இருக்கும்? முரட்டுத்தனமா இருக்கிறது. என்னுடைய மனைவியுடைய கள்ள உறவியில் கடைசி அத்தியாயத்தை கூறிவிட்டு செல்கின்றார். இனிமேல் உயிரோடு இருக்க வேண்டுமா? தூங்க மாட்டி போறீங்களா? டேய், நாங்க என்னங்க இந்த செய்தியை நடந்த தொழிற்சி என் மாமன் மாமியாரை கொண்டு வந்து அவரிடத்தை சொல்லி இன்றோடு இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். சீக்கிரமா போய் என் மாமன் மாமியை அழைத்து ராசாத்தி, ஆமா, நாமோ வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. இந்த நேரத்திலே உள்ளே செல்ல வேண்டும் அல்லவா? ஆமாம்மா. சலவைத்துறை பார்க்கலாம். சரி, அகட்டும். அம்மா, என்ன கதவு தாளிட்டு இருக்கின்றது. என்ன கதவு தாளிட்டு இருக்கா? என்னிடத்திலே மாற்று சாவி ஒன்று இருக்கின்றது, அது தருகின்றேன். அதை கொடு முதல்ல. அம்மா, கதவு உள்தாளிட்டு இருக்குதுமா. என்ன கதவு உள்தாளிட்டு இருக்கின்றதா? ஆமாம்மா. என்ன இது வேதனையாகி விட்டது. சரி, தட்டி பார்ப்போம். அம்மா ராசாத்தி, நாமோ சென்ற விஷயம் அவருக்கு தெரிந்து விட்டு இருக்குமா? இதற்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனையா? நாம் என்ன செய்வது? ஒன்றுமே புரியவில்லையே ராசாத்தி. சரி அம்மா, சரி போய் கதவு தட்டி பார்க்கலாமா? சரி வாங்க போலாம். கள்ள உறவோடு கண்டவரோடு கொஞ்சி குழாவி விட்டு இப்போது இந்த நள்ளிரவிலே வருகின்றீர்களா? எங்க? கொண்டாயே நீலியே, கள்ள உறவாடி நீங்கள் வருவதை நான் அறிந்தேன். என்னை ஏமாளி என்றும் கோமாளி என்று பேசியதை நான் அறிந்தேன். அதனால் தான் வெளியே சென்று எங்கே வந்து பார்த்து வந்து உன்னுடைய பெற்றோர் வர போறாங்க. உன்னை பார்த்து காரி துப்ப போறாங்க. நான் வெளியே சிறிது நேரம் காற்று ஓட்டமாக காற்று வாங்கலாம்னு போனோம். காத்து வாங்க கண்டவரோடு கொஞ்சம் குழாவிட்டு வரதா போறீங்க. கண்டவரோடு கொஞ்சம் குழாவதை பார்த்து விட்டீரா? எங்க மண்டி ஈட்டினாங்க
பணிந்து வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விஷயத்தை என் தாய் தந்தையிடத்தே சொல்ல வேண்டாம். இது மேற்கொண்டு நான் உனக்கு உண்மையாக இருக்கின்றேன். இது மேற்பட்டு இப்படிப்பட்ட தவறு நடக்காதீங்க. அதுக்காக நான் உன்னை விட மாட்டேன். என்ன பண்ணுது? வரட்டும், உன்னை பார்த்து நீ செய்த இந்த கள்ள உறவு நாடகத்தை அவர்கள் அறியட்டும். எங்க பாத்தீங்க? பாத்தியா, இவர் அவரோடு கொஞ்சம் குழாவி என் கணவன் ஒரு கூர்மை இல்லாத மால் சொன்ன ராசாத்தி அனுப்பியுமே கேட்டு விட்டு தாப்பாலிட்டு வரலையாடி நீ? அவர் கடற்கரை மணி வர அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்ச பயமா இருக்கு. அந்த கடகாரிகத்தை கைகாரி நீ ராசாத்தி இருந்தாலும் இவரத்திலே வருவாங்க. அப்படியா பேசலாமா? ஐயா கூட்டமே புரிந்த வேண்டாம். நான் சொல்வதை கேளுங்கள். உன்னை கையடித்து சிரத்தாய்த்தி என்று கேட்டுக்கொள்கின்றேன். என் தாய் தந்தைக்கு தெரிவிக்க வேண்டாம். என்னை இட்டோடு விட்டு விடுங்கள். இப்படிப்பட்ட ஒரு தவறு நடக்காது ஐயா, நடக்காது. எஞ்சினாலும் சரி, கதறினாலும் சரி, இந்த கைகாரி துணை இருந்தாலும் சரி, இனிமேல் உள்ள விட மாட்டேன். தாய் தந்தை வரட்டும், அவர்களை ஒரு தீர்ப்பு உள்ள விட மாட்டீர்களா? உங்களுடைய முடிவு இதுதான் என்றால் இப்பொழுது நான் தற்கொலை செய்து கொண்டு அந்த பழி பாவத்தை உன் மீது போட்டு என் தாய் தந்தையருக்கு விலக செய்கின்றேன். என்ன இது? சட்டமே காணவில்லை. ஒருவேளை அவ தற்கொலை செய்து கொண்டு அந்த பழிய மேல போட்ட மாமன் மாமியார் நம்மளதானே? ஐயோ, கதவை திறந்து வெளியே போய் பார்த்துட்டு வரும். கதவு சாத்திர சத்தம் கேக்குது. யாராடி கதவு திறங்க, என் மாமன் மாமியார் வருவான். ஐயா, யார் இவரு? என் வீட்டு தொரியா இவரு? எங்க போயிட்டு ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு கும்பாலாச்சிட்டு வெடியார காட்டிய வந்து கதவை தருன்றாரு. ராஜாச்சி எங்க போனாரு கேளுடி. பாவீங்களா? குடிச்சிட்டு சுத்திட்டு வந்துட்டு வேற குமாரம் போட்டு வருவாரு. வரட்டும் வரட்டும், என் தாய் தந்தையர் வரட்டும். இந்த விஷயத்தை உன்னிடத்துல சொல்றேன். அடி பாவீங்களா,
கதவு திறந்து தற்கொலை பண்ணிக்கிறாய் வெளியே வந்தா இவன் போய் உள்ள சாப்பாடு போட்டு நான் தூக்கிட்டு வந்து சொல்றாரு. இது அடுக்குமா அடுக்குமா சாப்பாடு இல்லையா யாரும் கேட்க மாட்டீங்களா? மகளே நான் மகளே அப்பா 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 நான் என்ன செய்வேன் தந்தையே என்னுடைய நிலைமையை பார்த்தீரா அம்மா? இந்த நேரத்திலே நான் உறங்கிக் கொண்டு இருக்கும் வேளையிலே இவர் இரவு நேரத்திலே சென்று எங்கேயோ குடித்து விட்டு எவ்வளோடு கும்மாளம் அடித்து விட்டு இந்த நேரத்திலே வந்து கதவை துறை உள்ள வர வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்கு நான் வேண்டாம் எங்கு சென்றீர் என்று கேட்டால் அதை கேட்டீரானால் நீதான் சென்று எவனோடு சுற்றிவிட்டு வந்தாய் அப்படி என்று உன் தாய் தந்தையிடத்திலே சொல்லிவிடுவேன் என்று என்னை மிரட்டிக் கொண்டிருக்கின்றாரப்பா. ஏன் நீங்கள் கேளுங்களப்பா? அவமானம் அவமானம் பெற்ற மானகட்ட வாழ்க்கை மாப்பிள்ளை. இதற்கு முன்பதாக உன்னை நான் எச்சரித்திருக்கிறேன். மாமா நான் சொல்றது கேளுங்க மாமா. நான் தான் உள்ள இருந்தேன். உங்க பொண்ணு இந்த சதிகாரியும் போய் வெளியில சுத்திட்டு வந்தாங்க. வந்து என்ன மிரட்டினாங்க. சரி தற்கொலை பண்ணிக்கிட்டா வெளியே வந்தா அதுக்குள்ளார உள்ள போய் தாப்பால் போட்டு நடந்ததை நேர்முறையாக நானே பார்த்திருந்தேன். அப்படி இருக்க என் மகள் மீது இப்பேற்பட்ட அவமானத்தை ஏற்படுத்தினாயே உன்னை சும்மா விட மாட்டேன். வீண் பழியை எப்படி போடுகிறாரப்பா? வீண் பழி என் மகளுடைய கண்ணீரை இதுவரையில் அவருடைய கண்ணீர் சிந்தியதே கிடையாது. அப்பேற்பட்ட என்னுடைய செல்வ மகளை அவர் வாழ்க்கையே பாய்படுத்தி விட்டேனே. ஐயா மாப்பிள்ள மரியாதையாக மன்னிப்பு கேள். அழகான மனைவி வீட்டுல தன்னந்தனிமையில விட்டுவிட்டு ஆமா ஊரை சுத்தி வரமே இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு நல்லா இருக்கும். அவங்க எஜமானி அம்மாவே இதெல்லாம் பொறுத்துக்கிறாங்க. மதிக்கிறாங்க. இல்லைன்னா வச்சுக்க நானே இருந்தோன்னு வச்சுக்க. கேவலம் கேவலம். அப்பா ஒரு அழகான பெண்ணாலும் நான் கிரகத்திலே இருக்கின்றேனே ஒரு நாள் கூட என்னோடு படுத்ததே கிடையாதுப்பா. இதே குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு வரதா பெரிய வேலையா இருக்குது. மாமா நீங்க வருகின்ற போது அவன் உள்ள இருந்தா நான் வெளியே இருந்தா அதான் கண்டுகிட்டேன். நான் நேராகத்தான் பார்த்து விட்டேன் அவருடைய பௌசியை. இருந்தாலும் நீ சொல்வதை நான் இனிமேல் நம்ப முடியாது. மரியாதையாக மன்னிப்பு கேள். ஆமா நீங்களாம் எங்க அம்மா நிக்க வச்சு பார்த்தா பசியே எடுக்காது. நிக்க வச்சு மட்டும்தான் பார்க்க முடியும். பண்ண முடியலையே. மானமே பெரிய
தாரமாய் வந்த தாரமாய் வந்த என் தர்ம பத்தினி மகனே, அப்பா சந்தோஷம் தானே? இதெல்லாம் முடியாதப்பா. என்னப்பா? என்னோடு இவரோடு வாழ்க்கை நடத்தவே முடியாது. நான் நம்முடைய கிரகத்துக்கே வருகின்றேன். எங்கள் இருவரையுமாக பிரித்து வைத்து விடுங்கள் அப்பா. உண்மை, இது உண்மை. அம்மா, ஒரு பெற்ற தாய் தந்தை ஒரு மகளை கொடுத்து அதை பிரித்து வைப்பது எந்த விதத்தில் நியாயம்? கிடையாது. அப்படி செய்யவும் கூடாது. சேர்த்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆவலை தவிர உங்களை பிரிக்க வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது. ஏம்மா இந்த ஆள் மோசமான ஆள். 1000 தவறு செய்தாலும் கணவன் என்றும் அவர் உன்னிடத்தில் மன்னித்து மன்னிப்பு கேட்ட பிறகு அவரை மன்னித்தாக வேண்டும். மகிழ்ச்சியாக இருவர் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் அம்மா. அப்படியா இருந்தால் இருவருமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அப்படி நீ முதல் கொண்டு இந்த தவறை செய்ய மாட்டாயே. இதுவே முதல் கடைசியாக இருக்கட்டும். இருந்தாலும் மாப்பிள்ள, மகளுக்கு கணவன் என்று பார்க்கிறேன். இதுமேல் கொண்டு என் மகளுடைய கண்ணீரே வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா உன்னை அவ்வளவுதான் செஞ்சிடும். இது மாதிரி பொண்ணுக்கு இது மாதிரி அம்மா இருந்தா குடும்பம் நல்லா என் மகளை பார்த்து தான் கத்துக்கணும். இந்த ஊருக்கு இருக்க எல்லாரையும் மகளை பார்த்து தான் கத்துக்கணும், தெரியுமா? புண்ணியவாதியா மகள் மகளை பார்த்து கத்துக்கிறாங்க, எங்க மாமியார் பார்த்து கத்துங்க. பெரிய பணக்கார பெண்ணை மலர்ந்த சீமான் விட்டு மகளை சீரும் சிறப்போடு வாழலாம் என்று நினைத்த எனக்கு ஆண்டவன் கொடுத்த பட்டம் பார்த்தியா? ஏமாளி கணவன் என்ற பட்டத்தை கொடுத்து விட்டார்கள். என்ன இனி நான் செய்வேன்? எங்கு சென்று சொல்லுவாங்க, ஏழைக்கேற்ற எல்லோருடையாக இருக்க வேண்டும் என்று. பெரிய சீமான் வீட்டு மகந்தை மணந்து அந்த செல்வ சீதளத்தோடு நான் உராசி கொள்ள நினைத்ததால் இன்றைய தினம் ஏமாளியா கணவன் என்று உங்கள் முன்னே நான் நிற்கின்றேன். இந்த நிலைமை யாருக்குமே வர வேண்டாம். காக்கை கூட்டில் இருப்போம்.
வாழ்க்கை கூட்டிலே சென்று இந்த குயிலானது முட்டையிடுமா. அப்படி முட்டையிட்ட பிறகு அதை அடைக்காத்த காக்கா அனைத்து முட்டைகளையும் குஞ்சு பொறிக்குமா. அப்படி குஞ்சு பொறித்த உடனே காக்கா குஞ்சியானது கரையுமா கா கா என்று. ஆனா இந்த குயில் முட்டையை பொறித்த குயிலானது இனிமையான குரல் கொடுத்தால் நம்மை காகம் பொத்தி விடுமோ என்று துவாமல் ஊமை குயிலாக வாழ்கிறதா. அதை போல் ஊமை குயிலாக வாழ என்னுடைய நிலைமை ஏற்படுத்தி விட்டாயே நாராயணா கோவிந்தா காரில் வாழ்வாரா நாராயணா ஏ ஆண்டவரே அரியகதி நாராயணா கோவிந்தா நாராயணா ஏ இளைத்தவனை கண்டால் எறும்பு கூட எதிர்க்குமா. அந்த நிலைமையிலே என்னை தள்ளிவிட்டாயே ஆண்டவா ஆண்டவா. கேளுங்கள் சபையோர்களே, இத்துடன் ஏமாளி கணவன் நாடகம் என்று சொல்லக்கூடிய தெருக்கூத்து இனிதே நிறைவடைந்தது. கண்டுகளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். தேவி அருள்வாய்